இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை மிளகுத்தூள் மல்லித்தூள் எல்லாம் முடிஞ்சு நல்லா வெயில் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வெயிலே காயச்சு பவுட்ரு பண்ணியாச்சு. அப்படியே இங்கிட்டு வந்து இஞ்சி பூண்டு விழுதும் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சிட்டேன். ஏன்னா தம்பிக்கு இன்னும் 15 தேதி வரைக்கும் ஸ்கூல் இருக்குது அப்படிங்கிறனால. ஹஸ்பண்ட்க்கு இம்யூனிட்டி க்யூப்ஸ் போட்டு தண்ணியை வந்து ஊற்றி வச்சாச்சு. மார்னிங்கே ஜில்னஸ் போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும்ன்ட்டு தம்பிக்கு முலாம்பழம் ஜூஸ் ரெண்டுத்தையுமே ரெடியாக வச்சாச்சு. இங்கிட்டு சப்பாத்தி மாவு உப்பு போட்டு நிறைய கேரட்டை தோல் சீவி நல்லா துருவி அரை மணி நேரம் ஊற வச்சு நல்லா சாஃப்டான சப்பாத்தி சுட்டாச்சு. இந்த கேரட் போட்டுக்கிறனால லைட்டாக ஸ்வீட்னஸாக இருக்கும் இந்த சப்பாத்தி. அந்த சப்பாத்திக்கு நல்லா உணர்த்தியாக காரசாரமாக ஒரு சூப்பரான பன்னீர் புர்ஜி தான் நம்ம செஞ்சுருக்கோம். அந்த பன்னீர் வந்து நம்ம ஹோம்மேடாக செஞ்சது அப்படிங்கிறனால இன்னுமே டேஸ்ட்டு அள்ளி கொடுத்துச்சுங்க. இந்த பன்னீர் புர்ஜி வீடியோ நான் போட்டிருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். திரும்ப திரும்ப உங்கள் வீட்டில் கேட்பாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. இந்த பன்னீருக்கு சைடிஷாக மதிய லஞ்சுக்கு சூடாக சாப்பாடு வச்சு சிக்கன் கிரேவி வச்சு இன்றைக்கி டேவை சூப்பராக முடிச்சு விட்டாச்சு. பாய்.